Praise the name of the Lord. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. I thank the Lord for this opportunity to be together, though we are in different parts of the world. The Lord is living, He is in our midst, and I thank God for this opportunity. உலகத்தின் பல பாகத்தில் இருந்த பொழுதிலும் ஜீவிக்கிற தேவன் நம் மத்தியில் அவருடைய வாக்கின் பிரகாரம் இருக்கிறபடியால் அதற்காக இந்த வேளைக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். We were going through the book of Jonah, chapter 1 and chapter 2. நாம் யோனாவின் புத்தகம் 1-2 அதிகாரங்கள் இருந்து தேவ சிந்தனைகளை கற்றறிந்தோம். We saw the word of God coming to the servant of God. தேவதாசனிடத்திலே கர்த்தருடைய வார்த்தையானது வருவதை குறித்து நாம் கவனித்தோம். But because of his attitude, Jonah in chapter 1 was running away from God. ஆனால் தன்னுடைய சுயநலத்தின் மனோபாவத்தினாலே கர்த்தரை விட்டு யோனா விலகி செல்வதை குறித்து 1ஆம் அதிகாரத்தில் நாம் கண்டோம். We saw that running away from God is always very costly. தேவனிடத்திலிருந்து விலகி ஓடுவது என்பது அது விலை கொடுக்க வேண்டிய ஒன்று என்பதை நாம் கவனித்தோம். It not only affected his life, it affected the other people in the ship. அவனுடைய வாழ்க்கையை மட்டும் அது பாதித்தது என்பது மட்டுமல்ல, அந்த கப்பலில் இருந்த மற்றவர்களுடைய வாழ்க்கையும் அது பாதித்தது என்பதை நாம் கண்டோம். We saw when others were crying out to their idol gods, here is the man of God who is sleeping. அவர்களுடைய தேவன் என்று சொல்லும் பொழுது விக்கிரகங்கள் தான், ஆனால் இங்கே ஜீவனுள்ள தேவனுடைய மகனோ உறங்கிக் கொண்டிருப்பதை குறித்து நாம் கண்டோம். We saw when a believer backslides, sometimes even unbelievers will rebuke us. Why we are like this? விசுவாசிகள் கர்த்தரிடத்திலிருந்து பின்வாங்கி செல்கிற வேளையில் அவிசுவாசிகள் அதை கண்டனம் பண்ணுகிறவர்களாக காணப்படுவார்கள். ஆகையால் ஏன் இப்பேற்பட்டதான ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய நிலைமையில் இருக்கிறோம் என்பதை உணரத்தக்கதாக we saw that they asked him, the people in the ship asked him, who are you? They asked him a lot of questions. யோனாவினிடத்தில் அநேக கேள்விகளை அந்த புறஜாதி மக்கள் கேட்பதை குறித்து நாம் 1ஆம் அதிகாரத்தில் கண்டோம். And he gave an answer that I am a Hebrew. I am a person who fear the God who made heaven and sea and the dry land. நான் எபிரேயனாய் இருக்கிறேன், சமுத்திரத்தையும் வெட்டாந்தரையும் சிருஷ்டித்த ஜீவனுள்ள தேவனை சேவிக்கிற ஒரு தேவ மனிதன் என்பதை குறித்து அவன் ஒத்துக்கொள்வதை குறித்து நாம் கண்டோம். That small testimony given about the living God impacted the life of the people in the ship. They got afraid. They believed the God of Jonah. ஒரு சிறு சாட்சி மட்டும்தான் ஜீவனுள்ள தேவனை குறித்து யோனா கூறினார். அந்த சிறு சாட்சியின் மூலமாக அவர்கள் தேவனை குறித்ததான அச்சம் கொண்டவர்களாக மாறினார்கள். Even though Jonah was rebellious and disobedient, the word, the testimony he gave about the living God brought salvation to the people in the ship. யோனா ஜீவனுள்ள தேவனுக்கு விரோதமாய் கலகம் பண்ணி கீழ்ப்படியாமையில் இருந்த பொழுதிலும் ஒரு சில வார்த்தைகள் அந்த தேவனை குறித்து சொன்ன அந்த வார்த்தைகளின் மூலமாக அவர்கள் பயமுண்டாகி அவர்களுக்கு அது ரட்சிப்பிற்கு ஏதுவாக மாறினதாக நாம் காண்கிறோம். Even though we fail, God will never fail. His word will, if we lift him up, God will do his work. நம்முடைய வாழ்க்கையில் தோல்வி உண்டானாலும் தேவன் தோல்வி அடைகிறவர் அல்ல. அவருடைய கிரியையை அவருடைய சித்தத்தின்படி அவர் செய்து கொண்டே இருக்கிறார் என்பதை இதன் மூலமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். In chapter 1, we also saw that even though he admitted this problem because of my disobedience, Jonah has not really repented yet. என் மூலமாக தான் இப்பேற்பட்டதான ஒரு பிரச்சனை உங்கள் அனைவருக்கும் வந்தது என்று தான் ஒத்துக்கொண்ட போதிலும் யோனா ஒருபோதும் அந்த காரியத்திற்காக மனஸ்தாபப்பட்டதாக நாம் காண்பதில்லை.
He wanted to die, so he asked them to throw me into the sea. தான் சாக வேண்டும் என்ற எண்ணத்திலே என்னை தூக்கி கடலிலே போட்டு விடுங்கள் என்று அவன் சொல்லுவதை குறித்து நாம் அங்கே கவனிக்கலாம். That is a very bad attitude for God's people to have. தேவனுடைய பிள்ளைகள் இப்பேற்பட்டதான ஒரு மனோபாவம் கொண்டிருப்பது என்பது அது ஒரு தவறானதாகும். God prepared a great fish to protect Jonah and to bring him back to God. யோனாவை காப்பாற்றும்படியாக தேவன் ஒரு பெரிய மீனை ஆயத்தப்படுத்தினார். அதன் மூலமாக தம்மிடத்தில் யோனாவை மறுபடியும் கொண்டு வருவதற்கு தேவன் திட்டமிடுவதை தான் நாம் அங்கே காண்கிறோம். Chapter 2 we saw last time, it is nothing but prayer and worship. இரண்டாம் அதிகாரத்தை நாம் கடந்த முறை கண்டோம். அதிலே ஆராதனையும் யோன் செலுத்துகிற ஜெப விண்ணப்பத்தையும் தான் நாம் அதிலே காண்கிறோம். In chapter 1 Jonah was running away from God. ஒன்றாம் அதிகாரத்தில் தேவனை விட்டு விலகி ஓடுகிற யோனாவை கண்டோம். In chapter 2 we see Jonah running towards God. இரண்டாம் அதிகாரத்தில் அந்த தேவனை நோக்கி ஓடுகிற யோனாவை தான் காண்கிறோம். Jonah repented in the belly of the great fish. யோனா அந்த பெரிய மீனுடைய வயிற்றில் இருந்து கொண்டு மனஸ்தாபப்படுவதை குறித்துதான் நாம் இரண்டாம் அதிகாரத்தில் கண்டோம். There was no request in that prayer. It is the word of God that was filling his mind and heart when he was in that situation. அந்த ஜெபத்திலே தேவனிடத்திலிருந்து ஏதாவது கோரும்படியாக உள்ள ஜெப விண்ணப்பம் காண்பதில்லை. மாறாக அநேக வேத வசனங்களை குறிப்பிட்டு ஜெபிக்கிற ஜெபத்தை தான் நாம் அங்கே காண்கிறோம். Repentance, prayer and the word of God, that is what we need in our life. நம்முடைய வாழ்க்கையிலும் உண்மையான மனம் திரும்புதல் என்று சொல்லும் பொழுது ஜெபமும் வேண்டும், தேவ வசனங்களும் வேண்டும். இந்த இரண்டும் சேர்ந்துதான் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மனம் திரும்புதலை உண்டாக்கும். When the billows, the waves, the water was going over him, the word of God was flooding his heart. தனக்கு மேலாக அந்த ஜலங்கள் கரைபுரண்டு ஓடுகிற வேளையில் தேவனுடைய வார்த்தையானது தன்னுடைய இருதயத்தை நிரப்புகிறதாக நாம் அங்கே காண்கிறோம். Dear brothers and sisters, that is what should fill our heart even in this time of difficulty. இப்பேற்பட்டதான பிரச்சனையின் வேளைகளிலும் தேவனுடைய வார்த்தை நம்மை நிரப்பக்கூடியதாக, நம்முடைய உள்ளத்தை நிரப்பக்கூடியதாக இருக்க வேண்டும் சகோதர சகோதரிகளே. And we saw when Jonah came to that situation, God commanded the fish to vomit Jonah in the dry land. அந்த சூழ்நிலைமையில் அப்பேற்பட்டதான ஒரு நிலைமைக்கு யோனா வந்த பிறகுதான் யோனாவை கரையிலே கக்கி போடும்படியாக தேவன் அந்த மீனுக்கு கட்டளையிடுகிறார். Jonah was going in the opposite direction towards Tarshish. தர்ஷீஷுக்கு, அதாவது எதிர்ப்புறமாக உள்ள நிலைமையிலே நினிவேயிலிருந்து எதிர்ப்புற திசைக்கு தான் யோனா சென்று கொண்டிருந்தார். And if you look at the Bible map, we will see that the dry land is most likely Joppa, from where he took his journey to go away from God. யோப்பா பட்டணம் என்கிற இடத்திலிருந்து தான் தேவ பிரசன்னத்திலிருந்து அவன் விலகி செல்வதற்காக கப்பல் ஏறினான் என்பதை நாம் கண்டுகொள்ளலாம். So God brought him back to the same place from where he went away from God. தேவனிடத்திலிருந்து எந்த ஸ்தலத்தில் அவன் விலகி சென்றானோ அதே ஸ்தலத்திற்கே தேவன் மறுபடியும் அவனை கொண்டு வருவதை நாம் அங்கே காணலாம். You and I, in our life, when we fail in some area, that is where we need to come back and settle with God. தேவனுடைய சமூகத்திலிருந்து சில தவறுகள், சில வீழ்ச்சிகள், சில தோல்விகள் நமக்கு ஏற்படுகிற வேளையில் எந்த இடத்தில் நாம் வீழ்ந்தோமோ, எந்த இடத்தில் நாம் தோல்வி அடைந்தோமோ, அந்த இடத்திற்கு நாம் மறுபடியும் வந்துதான் மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்பி கர்த்தரிடத்தில் வர வேண்டும் என்பதை தான் இதன் மூலம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும்.
If we failed in this assembly, you don't go to another assembly without settling the problem in this assembly. ஒரு ஸ்தல சபையிலே நமக்கு ஏதாவது பிரச்சனை உண்டாகிற வேளையில் அந்த ஸ்தல சபையில் உண்டான அந்த பிரச்சனைக்கு தீர்வு காணாமல் வேறொரு சபையிலே நான் ஐக்கியம் கொள்ளுகிறேன் என்று சொல்லுவது தவறாகும். So Jonah was brought back to the same place. Nineveh is not near any water. It is 500 miles away from Joppa. நினிவே என்று சொல்லும் பொழுது அது தண்ணீர் சூழ்ந்த இடம் அல்ல, அது யோப்பாவிலிருந்து 500 மைல் தொலைவில் உள்ள ஒரு இடமாகும். So when Jonah came back to the same place where he failed, he now is obeying God. அவன் தன்னுடைய வாழ்க்கையில் தோல்வி அடைந்த பொழுதிலும் இப்பொழுது கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தவனாக அவன் காணப்படுவதை நாம் அறியலாம். Let us start chapter 3 verse 1. நாம் 3ஆம் அதிகாரத்திற்கு வருவோம். 3ஆம் அதிகாரம் முதல் வசனம். And the word of the Lord, please read it. இரண்டாம் தரம் கர்த்தருடைய வார்த்தை யோனாவுக்கு உண்டாகி. That is a beautiful verse as we look at chapter 3. 3ஆம் அதிகாரத்தில் மிகவும் அழகாக சொல்லப்பட்ட ஒரு வசனமாகும் இந்த வசனம் என்பதை நாம் கண்டுகொள்ள வேண்டும். The word of God came to him the second time. இரண்டாம் தரம் கர்த்தருடைய வார்த்தை யோனாவுக்கு உண்டாகி என்று வாசிக்கிறோம். Aren't you glad about that verse? அந்த வசனத்தை வாசிக்கிற வேளையில் எவ்வளவு இன்பம் நம்முடைய உள்ளத்திற்கு தர வேண்டியதாக இருக்கிறது. Our God is a God of second chance. இரண்டாவது ஒரு வாய்ப்பை கொடுக்கக்கூடிய நிலைமையிலே கர்த்தர் ஈடுபடுவதை இங்கே நாம் காண்கிறோம். I am before you because God has given me a second chance in my life when I failed. உங்களுக்கு முன்பாக கர்த்தர் எனக்கு ஒரு இரண்டாவது தரம் ஒரு வாய்ப்பு கொடுத்தபடியால் நான் வீழ்ச்சி அடைந்த தோல்வி அடைந்த வேளையில் இவ்விதமாக ஒரு வாய்ப்பு கொடுத்தபடியால் உங்கள் முன்பாக நான் நிற்கிறேன். God is a God of second chance. இவ்விதமாக நமக்கு ஒரு இரண்டாவது தரம் வாய்ப்பை தரக்கூடிய ஒரு தேவனாக நம்முடைய தேவன் காணப்படுகிறார். You think about Moses. மோசேயை குறித்து நாம் சிந்திப்போம். He wanted to help the children of Israel. இஸ்ரவேல் ஜனங்களை உதவி செய்யும்படியாக அவன் விரும்பினான். But he became a murderer. ஆனால் அங்கே அவன் ஒரு கொலைகாரனாக மாறுவதை நாம் காண்கிறோமே. But God didn't give up on Moses. ஆனால் அதன் மூலமாக தேவன் மோசேயை விட்டுவிடவில்லை. Second, God gave him a chance and he became the deliverer for the children of Israel from Egypt. மோசேக்கு இரண்டாவது ஒரு வாய்ப்பை ஆண்டவர் தருவதன் மூலமாக தமது ஜனங்களை எகிப்திலிருந்து விடுதலை செய்யக்கூடியவனாக தேவன் அவனை மாற்றுகிறார். In the end of Deuteronomy 34, God says there was not a prophet like Moses in all of Israel. இஸ்ரவேல் முழுவதுமாக மோசேயை போல ஒரு தீர்க்கதரிசி காணப்படவில்லை என்பதை உபாகமம் கடைசி அதிகாரத்தில் தேவன் குறிப்பிடுவதை நாம் கவனிக்க வேண்டும். Think about Apostle Peter. பேதுருவை குறித்து நாம் சிந்திப்போம். He miserably failed the Lord at the night of the crucifixion. கர்த்தர் கொலை சிலுவையில் அறையப்படும்படியாக கொண்டு செல்லப்படுகிற முந்தின இரவிலே அவன் எந்த அளவு கர்த்தருக்கு முன்பாக தோல்வி அடைந்தவனாக நாம் காண்கிறோமே. But he repented and the Lord restored him. ஆனால் அவன் மனம் திரும்பின வேளையில் கர்த்தர் தாமே அவனை மறுபடியும் திரும்ப கொண்டு வருகிறார். On the day of Pentecost, one message from Peter has saved about 3,000 souls. ஒரு பெந்தெகோஸ்தே நாளிலே ஒரு செய்தியின் மூலமாக 3000 ஜனங்களுக்கு மேலாக கர்த்தரை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலைமையிலே கர்த்தர் அவனை பயன்படுத்துவதை நாம் காணலாம். What about the young man John Mark? In the first missionary journey in Acts 15, we read he failed
and Paul didn't want to take him in the second missionary journey. மார்க்கை குறித்து நாம் வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரத்திலே அவனுடைய முதல் மிஷனரி பிரயாணத்திலே அவனுக்கு வந்ததான அந்த பிரச்சனையின் மூலமாக இரண்டாவது பிரயாணத்தில் பவுல் அவனை அழைத்து செல்ல விரும்பாத நிலை காணப்பட்டது. There was a second chance for John Mark. அந்த மார்க்குக்கு இரண்டாவது ஒரு வாய்ப்பு கிடைக்கப்பட்டதை நாம் அறியலாம். Finally, Paul says, "Bring him; he is profitable to me." அவன் எனக்கு பிரயோஜனம் உள்ளவன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் கூறும் அளவிற்கு அவனுக்கு கொடுக்கப்பட்டதான வாய்ப்பு இரண்டாம் தரம் அவன் பயன்படுத்தினான் என்பதை அறிய Here வேண்டும். we see the word of God coming to Jonah the second time. இங்கே நாம் கண்டோம் இரண்டாம் தரம் கர்த்தருடைய வார்த்தையானது யோனாவுக்கு உண்டாகிறது. Then verse 2 we read, the Lord said to go to that city, preach the preaching that I bid thee. இரண்டாம் வசனத்திலே நாம் காண்கிறோம், நீ எழுந்து மகாநகரமாகிய நினிவேக்கு போய் நான் உனக்கு கற்பிக்கும் வார்த்தையை அதற்கு விரோதமாய் பிரசங்கி என்றார். It is very important that God is particular that we share the absolute word of God, not our opinion. We share what God tells us to share. இங்கே நாம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால், நாம் கூறுகிற செய்தி என்று சொல்லும் பொழுது நம்முடைய சுயத்தில் உண்டாகுகிற சிந்தனையாக இருக்கக்கூடாது. கர்த்தர் நமக்கு கற்பிக்கிற வார்த்தையை மட்டும்தான் செய்தியாக மற்றவர்களுக்கு கூற வேண்டியவர்களாக இருக்கிறோம். Today many are preaching Jesus Christ, the healer, the miracle worker, but we preach Christ crucified. இன்றைக்கு அநேகர் கிறிஸ்துவினுடைய அற்புதங்களையும் அடையாளங்களையும் மற்ற காரியங்களையும் பிரசங்கித்துதான் அவர்களுக்காக எல்லா நிலைமையிலும் பெயர் தேடிக் கொள்கிறார்களே ஒழிய, ஆனால் நாம் வேதத்தில் வாசிக்கிற வண்ணமாக நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம் என்பதுதான் பிரதானமாய் இருக்க வேண்டும். And the great city, go and preach the message I bid thee. This great city. நீ எழுந்து மகாநகரம் என்று அவர் குறிப்பிடுகிறார். நான் உனக்கு கற்பிக்கும் வார்த்தையை அதற்கு விரோதமாய் பிரசங்கி என்று குறிப்பிடுகிறார். Many of us are living in cities. நம்மில் அநேகர் இப்பேற்பட்டதான மகாநகரத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். What is our attitude when we see the cities? இப்பேற்பட்டதான மகாநகரத்தை காணும் பொழுது நம்முடைய மனோபாவம் எவ்விதமாய் இருக்கிறது? The Lord Jesus Christ looked at Jerusalem and he wept. எருசலேம் நகரத்தை கண்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் அழுதார் என்று நாம் காண்கிறோமே. In Acts 17 verse 16, when Paul saw Athenia, his heart was stirred when he saw the city filled with idols. அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரத்தில் பவுல் அத்தேனே பட்டணத்தை சென்று பார்க்கிற வேளையில் அந்த பட்டணம் முழுவதும் விக்கிரகங்களால் நிறைந்திருக்கிறதை கண்டு அவனுடைய உள்ளம் வெம்புகிறது. அதற்காக அவன் பரிதபிக்கிறான். We should have an attitude like that when we look around the places that we are living in. நாம் வசித்துக் கொண்டிருக்கிற மகாநகரத்தை சுற்றியுள்ள காரியங்களை நாம் காணும் பொழுது இப்பேற்பட்டதான ஒரு மனநிலைமை நமக்கும் உருவாக வேண்டியதாக இருக்கிறது. Many times in the big cities, our interest is seeing the sightseeing, the tourist attractions. But Jesus Christ and Paul and God's servants should have a burden for the people of the city. அநேக நிலைமையிலே நாம் நம்மை பரிசோதித்து பார்க்கிற வேளையில் இப்பேற்பட்டான மகாநகரங்களை நாம் பார்க்கிற வேளையில் அதை சுற்றி பார்க்க வேண்டும், அதனுடைய காட்சிகளை எல்லாம் காண வேண்டும், சுற்றுலா பயணிகளை போல கண்டு களிக்க வேண்டும் என்ற எண்ணம் நமக்கு வருவதை ஒழிய, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் பவுல் போன்ற தேவ மனிதர்களுக்கு உண்டான அந்த பாரம் நமக்கு அதிகமாக காணப்பட வேண்டும் என்பதை தான் இதன் மூலமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டிய சத்தியம். Verse 3 says, Jonah arose and went unto Nineveh according to the word of the Lord. Nineveh was an exceeding great city of 3 days' journey
Jonah began to enter into the city a day's journey, and he cried and said, "Yet 40 days, Nineveh shall be overthrown." 3ஆம் வசனத்தில் நாம் காண்கிறோம், யோனா எழுந்து கர்த்தருடைய வார்த்தையின்படியே நினிவேக்கு போனான். நினிவே 3 நாள் பிரயாண விஸ்தாரமான மகா பெரிய நகரமாய் இருந்தது. யோனா நகரத்தில் பிரவேசித்து 1 நாள் பிரயாணம் பண்ணி, இன்னும் 40 நாள் உண்டு, அப்பொழுது நினிவே கவிழ்க்கப்பட்டு போகும் என்று கூறினான். Now we look at the message that Jonah preached in that city. அந்த மகாநகரத்திலே யோனா கொடுத்ததான அந்த செய்தி, பிரசங்கித்த செய்தியை நாம் கவனிப்போம். It is a short, very shortest message. அது மிகவும் குறுகின ஒரு செய்திதான் யோனா கொடுத்தான் அங்கே. He repeated that message from different parts of the city. அந்த பட்டணத்தில் அநேக இடங்களில் சென்று இதே செய்தியை தான் அங்கே கொடுக்கிறதாக நாம் காண்கிறோம். In 40 days, Nineveh will be destroyed. 40 நாட்களுக்குண்டு அப்பொழுது நினிவே கவிழ்க்கப்பட்டு போகும் என்கிற செய்திதான் எல்லா இடங்களிலும் சுற்றித் திரிந்து யோனா கொடுக்கிறார். Brothers and sisters, let me ask you, is it a good news or a bad news? அருமையான சகோதர சகோதரிகளே, நான் உங்களிடத்தில் ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்த ஒரு செய்தி நல்ல செய்தியா இல்ல கெட்ட செய்தியா மக்களுக்கு? Normally we will say it is a bad news. Nineveh is going to be destroyed in 40 days. 40 நாளில் நினிவே அழிக்கப்பட்டு போகும் என்று மக்களுக்கு கூறுகிற இந்த செய்தியானது நிச்சயமாக ஒரு கெட்ட செய்தி தான். But it has good news in it. ஆனால் அதில் நல்ல செய்தி அடங்கி இருக்கிறது. Romans 6:23 has both bad news and good news. ரோமர் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை கவனிக்கிற வேளையில் அந்த வசனத்தில் நல்ல செய்தியும் உண்டு, கெட்ட செய்தியும் உண்டு. The wages of sin is death, but the gift of God is eternal life in Christ Jesus. பாவத்தின் சம்பளம் மரணம், ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ள நித்திய ஜீவனோ என்று நாம் காண்கிற அந்த நல்ல செய்தியும் அதில் உண்டு. So where is good news in Jonah's preaching? இப்பொழுது யோனாவினுடைய பிரசங்கத்திலே நல்ல செய்தி எங்கே அடங்கி இருக்கிறது? 40 days. 40 நாள் உண்டு என்று அவர் குறிப்பிடுகிறார். That is the grace of God. There is a time to turn to God. God's grace is giving them 40 days to turn to God. தேவன் தாமே தம்முடைய கிருபையின் நாட்களை அவர்களுக்கு கொடுப்பதாக நாம் காண்கிறோம். 40 நாட்கள் கர்த்தருடைய கிருபை அவர்களிடத்தில் கொடுக்கப்பட்டு அவர்கள் கர்த்தரிடத்தில் திரும்பும்படியாக அந்த நாட்களை தேவன் கிருபையால் தருகிறார். God is giving them chance to turn to God. தேவனிடத்தில் திரும்பும்படியாக அந்த நினிவேவின் மக்களுக்கு கர்த்தர் ஒரு வாய்ப்பை தருவதை நாம் அங்கே காணலாம். If there's anyone listening to me, if you have never believed and accepted the Lord, God is giving you time. As long as you are breathing, you still are able to come to God. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராவது இப்பேற்பட்டதான கர்த்தரிடத்தில் திரும்பாமல் இன்னும் இருக்கிறீர்கள் என்றால், கர்த்தர் உங்களுக்கு ஒரு கொடுக்கப்பட்டதான அந்த வாய்ப்பு. நீங்கள் எவ்வளவு நாள் இந்த சுவாசம் But let me tell you something. God's grace and the second chance comes with an expiry date. அதாவது கர்த்தருடைய இரண்டாவது தருணம் என்று சொல்லும் பொழுது, கர்த்தருடைய கிருபை என்று சொல்லும் பொழுது அதற்கு ஒரு முடிவு நாளும் உண்டு என்பதை குறிப்பிட்டு அறிந்து கொள்ள வேண்டும். Genesis chapter 6 verse 3, God gave them 120 years at the time of Noah's flood. To that world, God has given them 120 years. நோவாவின் நாட்களிலே அந்த ஜனங்களுக்கு ஜலப்பிரளயம் உண்டாய் வருவதற்கு முன்பாக 120 வருடங்களை தேவன் கொடுப்பதை நாம் அங்கே காணலாம். 120 years Jonah
when Noah preached. நோவா 120 வருடங்கள் இதையே பிரசங்கித்ததை நாம் அறிந்து கொள்ளலாம். If you look at the present age, for the last 2000 years, God's long suffering upon this world. இன்றைக்குள்ள காலகட்டத்தை கவனியுங்கள். கடந்த 2000 வருடங்களாக கர்த்தருடைய நீடிய பொறுமையினாலே கொடுக்கப்படுகிற கிருபையின் செய்திதான், கிருபையின் வார்த்தைதான் சுவிசேஷம் என்பது. The word of God says, flee from the wrath to come. தேவனிடத்திலிருந்து வரக்கூடிய கோபாக்கினியில் இருந்து நீங்கள் தப்பித்துக் கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. And if we neglect that message of God's grace, Romans chapter 2 verse 4 says, our judgment will be accumulated. It will be more as we reject the grace of God. ரோமர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே நாம் காண்கிறோம், கர்த்தருடைய கிருபையை நாம் அலட்சியம் செய்வோம் என்றால் தேவனுடைய கோபமானது பெருகக்கூடியதாக இருக்கும் என்று அங்கே வாசிக்கிறோம். If you are breathing today, God's grace is available to you. இன்றைக்கு நாம் சுவாசிக்கிறோம் என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன? கர்த்தருடைய கிருபை இன்றைக்கும் எனக்கு லகுவாக கிடைக்கிறது என்பதாகும். Bible says today is the day of salvation. இன்றைக்கே இரட்சணிய நாள் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம் அல்லவா? When the unbelievers stand before the great white throne judgment of God, they cannot give any excuse. God has given them enough time. பாவிகளாக மிக பெரிதான வெள்ளை சிங்காசனத்திற்கு முன்பாக அவர்கள் நியாய தீர்ப்புக்கு நிற்கிற வேளையில் அவர்கள் தங்களிலிருந்து தப்பித்துக் கொள்ளதான எந்த விதமான சாக்கு போக்கும் சொல்ல முடியாத நிலைமையில் தான் தேவன் அவர்களை கொண்டு வந்து நிறுத்துவார். Bible says every mouth will be stopped. எல்லா வாயும் அடைக்கப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. Now since most of us are believers, நாம் அனைவரும் விசுவாசிகளாய் இருக்கிறபடியால், let me tell you and me, the time to serve God also comes with an expiry date. கர்த்தருக்கென்று ஊழியம் செய்கிற, கர்த்தருக்கென்று கிரியை செய்யக்கூடியதான நாளும் அது முடிவு பெறக்கூடிய நாளை குறிப்பிட்டு தான் நம்முடைய கரங்களில் கொடுக்கப்படுகின்றன. Psalm 126:5 and says that with tears you should sow now and then you will reap with joy. நாம் 126ஆம் சங்கீதத்தில் நாம் வாசிக்கிறோம், கண்ணீரோடே விதைக்கிறவன் கம்பீரத்தோடே அறுப்பான் என்று வாசிக்கிறோமே. Today is the day to sow with tears. இன்றைக்கு கண்ணீரோடு கூட விதைக்கக்கூடிய நாட்களை கர்த்தர் நமக்கு கிருபையாய் தந்திருக்கிறார். Hear the gospel. இது நாம் Share the gospel. இந்த சுவிசேஷத்தை பகிர்ந்து கொள்வோமாக. Pray for those who are sharing the gospel. இந்த சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு, அநேக ஜாதிகளுக்கு பகிர்ந்து கொண்டிருக்கிறவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். Support those who are in the forefront. இந்த விதமான ஊழியத்திலே, சுவிசேஷ பிரசங்கத்தில் முன்னாக நின்று இந்த ஊழியத்தை செய்கிறவர்களுக்காக நாம் உதவிகளை செய்வோம். Many ways you can get involved in serving the Lord before the time runs out. கர்த்தருக்கென்று அவருடைய நாள், குறிக்கப்பட்ட நாள் முடிவருவதற்கு முன்பாக அநேக விதத்தில் கர்த்தருக்கென்று ஊழியம் செய்ய கர்த்தர் நமக்கு வாய்ப்பை தருகிறார் என்பதை இதன் மூலம் அறிந்து கொள்ளலாம். There is a Malayalam song that says like this: Innu vidaikka madiyanmar annu karanyal endu gadi. Today is the day to sow. If you don't do it, when we stand before the judgment of seat of Christ, if we cry, there is no use. ஒரு மலையாளத்தில் இவ்விதமான ஒரு பாடல் உண்டு, இன்றைக்கு விதைக்காத சோம்பேறிகள் அன்றைக்கு அழுது புலம்பி என்ன பிரயோஜனம்? அதாவது இன்றைக்கு விதைக்காமல், கர்த்தருடைய வார்த்தையை ஜனங்களுக்கு கூறாமல், கிறிஸ்துவினுடைய நியாயாசனத்திற்கு முன்பாக நின்று கொண்டு அழுது புலம்பினால் ஒரு பிரயோஜனம் இல்லை என்பதுதான் அந்த பாடலாசிரியர் குறிப்பிடுகிறார். So first we looked at the message that Jonah gave. யோனா கொடுத்ததான அந்த செய்தியை நாம் முதலாவது கண்டோம்.
It is a message of judgment, but it has the grace of God in it. அது நியாய தீர்ப்பினுடைய ஒரு செய்தி தான் யோனா கொடுக்கிறான். ஆனால் அந்த செய்தியிலும் தேவனுடைய கிருபையானது காணப்படுவதை கவனிக்கலாம். John 3:16, a very familiar passage, talks about God's love, but it also has the word perish in it. யோவான் 3:16 கர்த்தருடைய அன்பை குறித்து அந்த வசனம் கொடுக்கிறது என்றாலும் கெட்டு போகிற என்கிற அந்த வார்த்தையும் அங்கே அந்த வசனத்தில் கொடுக்கப்பட்டிருப்பதை நாம் காண்கிறோம். If you believe, you will not perish, but it also means that if you don't believe, you will definitely perish. நீங்கள் விசுவாசித்தால் கெட்டு போவதில்லை என்பதனுடைய அர்த்தம் என்ன? நீங்கள் விசுவாசிக்கவில்லை என்றால் நிச்சயம் நீங்கள் கெட்டு போவீர்கள் என்பதாகும். The wrath of God is coming upon this earth. இந்த பூமியின் மேல் தேவனுடைய கோபாக்கினையானது வருகிறது. There is an eternal lake of fire. ஒரு நித்தியமான அக்கினி கடல் ஆனது உண்டு என்பதை நாம் நிச்சயித்திருக்கிறோம். Maybe many of us come to the Lord because of that fear to escape from the lake of fire. அந்த அக்கினி கடலில் இருந்து நாம் தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோடு கூட அநேகர் கர்த்தரிடத்தில் வந்தவர்களாய் காணப்படலாம். No problem. Once you come like that, you will know the untold blessings that you will get in salvation. அது பரவாயில்லை. ஆனாலும் அப்பேற்பட்ட நிலைமையில் நீங்கள் கர்த்தரிடத்தில் வந்தாலும் தேவ வசனத்தின் மூலமாக அநேக ஆசீர்வாதங்கள் இந்த ரட்சிப்பின் மூலமாய் கிடைக்கப்படுவதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். Salvation is not just going to heaven, but it has untold blessings. You can read the epistle of Ephesians and see how many blessings God gives us when we come to Him. ரட்சிப்பு என்பது ஏதோ பரலோகத்திற்கு போகக்கூடிய ஒரு வாசல் என்பது மட்டுமல்ல. ரட்சிப்பு என்று சொல்லும் பொழுது அநேக எண்ணிலடங்காத ஆசீர்வாதங்கள் அதற்குள் அடங்கி இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எபேசியர் நிருபத்தை நாம் வாசிக்கிற வேளையில் ஒரு ரட்சிக்கப்பட்ட மனிதனுக்கு உண்டாகக்கூடிய ஆசீர்வாதங்கள் எவ்வளவு அதிகமாக அந்த நிருபத்திலே நாம் காண்கிறோம். Bible says judgment is God's strange work. நியாய தீர்ப்பு என்று சொல்லும் பொழுது கர்த்தருடைய ஒரு அரிதான ஒரு வேலைதான், கிரியைதான் அது. But we read that He delights to show mercy. ஆனால் வேதத்திலே காண்கிறோம் அவர் இரக்கம் காண்பிக்க விரும்புகிறவராய் இருக்கிற தேவன் என்பதை நாம் வாசிக்கிறோமே. So Jonah preached what God want him to preach. கர்த்தர் என்ன வார்த்தையை அவன் பிரசங்கிக்க வேண்டும் என்று சொன்னாரோ அதே வார்த்தையை அவன் பிரசங்கிப்பதை நாம் காண்கிறோம். Now let us look at the messenger Jonah. யோனா என்ற செய்தியாளரை குறித்து நாம் இப்பொழுது கவனிப்போம். Of course we know message is more important than messenger. ஒரு தூது கொண்டு செல்கிறவனை விட அந்த தூது என்ன என்பதுதான் மிக முக்கியமானது, பிரதானமானது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். But messenger is also important. அதே சமயத்தில் அந்த தூது கொண்டு செல்லக்கூடிய தூதுவனும் மிக முக்கியமானவன் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். Sometimes we have a lot of messages we hear, but our life doesn't match what we say. அநேக செய்திகளை நாம் கூறுகிறவர்களாய் இருக்கிறோம், ஆனால் அநேக முறை அந்த செய்திகளுக்கு ஏற்ற நிலைமையில் நம்முடைய வாழ்க்கை தரம் இல்லாது இருப்பது அது வருந்தத்தக்கதான ஒரு காரியம். The people of Nineveh were worshipping Dagon, a fish god. நினைவேல் உள்ள ஜனங்கள் என்று வாசிக்கும் பொழுது அவர்கள் விக்கிரக ஆராதனைக்காரர்கள், அது முக்கியமாக மீன் தேவனை வழங்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். There was a god which was half man and half fish. அதாவது பாதி உடல் மனிதனும் பாதி உடல் மீனும் கொண்டதான உருவத்தை தான் இந்த ஜனங்கள் அவர்கள் வணங்கி வந்தார்கள். Now Jonah went to Nineveh to tell about a fish story. மீனுடைய கதையை சொல்லும்படியாக தான் நினிவேக்கு யோனா செல்கிறார். What I mean is, the scholars say that
Because of being in the fish's belly for 3 days, Jonah's skin was bleached. His color changed. யோனா அந்த மீன் வயிற்றில் 3 நாட்கள் இருந்தபடியால் யோனாவினுடைய அந்த தோலானது மாற்றப்பட்ட நிலைமையில் காணப்பட்டிருக்கலாம் என்று வேத பண்டிதர்கள் குறிப்பிடுகிறார்கள். They have seen that God has judged even his prophet who disobeyed. தேவனுக்கு கீழ்ப்படியாதிருந்த தேவனுடைய தீர்க்கதரிசியை கூட கர்த்தர் தண்டித்திருக்கிறார் என்பதை அந்த ஜனங்கள் காண முடிந்தது. So the life of Jonah was a gospel. ஆகையால் அந்த யோனாவினுடைய வாழ்க்கையே ஒரு சுவிசேஷமாக மாறி இருக்கிறது. In 1 Peter 4:17 we read, judgment begins in the house of God first. 1 பேதுரு 4:17 தேவனுடைய நியாய தீர்ப்பானது முந்தி கர்த்தருடைய வீட்டிலே துவங்குகிறதா இருக்கிறது என்று வாசிக்கிறோம். Then what will be the state of those who do not obey the gospel? சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களுடைய நிலைமை என்னவாகும் என்று நாம் அங்கே வாசிக்கிறோம். Many times we share God's word, but my life doesn't match what I preach. அநேக முறை நாம் கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்கிறோம், பகிர்ந்து கொள்கிறோம். ஆனால் அந்த வார்த்தைக்கு ஏற்றவாறு நம்முடைய வாழ்க்கையானது ஒத்துப்போகாத நிலைமை காணப்படுகிறது. If our life matches what we preach, God can use it in a greater measure. நம்முடைய வாழ்க்கையும் நாம் கொடுக்கக்கூடியதான செய்தியும் ஒன்றாக இருக்கும் என்றால் கர்த்ததாமே அந்த வார்த்தையின் மூலமாக மிக பெரிதான ஆசீர்வாதத்தை கொண்டு வரக்கூடியவராக காணப்படுவார். We saw the message and the messenger. ஆகையால் தூதையும் தூதுவனையும் குறித்து நாம் இங்கே காண்கிறோம். When people of Nineveh heard, in the coming verses we read, there was a great fear. From the greatest to the least, they repented and shown that repentance in their outward form also. இந்த செய்தியானது நினிவேயின் மக்கள் கேட்ட மாத்திரத்திலே பெரியவர் கொண்டு சிறியவர் வரைக்கும் அவர்கள் அதிகமாக மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்புவதையும் அந்த மனம் திரும்புதலானது அவருடைய வாழ்க்கையில் வெளியரங்கமாக காணப்பட்டதை குறித்து கீழே உள்ள வசனங்களில் நாம் காண்கிறோம். The king ordered even the animals to be covered with sackcloth. ராஜா மிருகங்கள் கூட அங்கே அவர்கள் அந்த நிலைமையில் மனஸ்தாபப்பட்ட நிலைமையில் ரெட்டுடுத்தும்படியாக கட்டளையிடுகிறார். In other words, the king and the people are telling, we mean repentance. We really mean. That is why even the animals were to be covered with sackcloth. ராஜாவும் அந்த ஜனங்களும் நிச்சயமாக எங்களுக்கு மனம் திரும்புதல் அவசியம் வேண்டும் என்பதை உணர்த்தும்படியாக தான் அவர்களுடைய மிருகங்கள் கூட ரெட்டுடுத்தி சாம்பலில் உட்காருவதை குறித்து நாம் வாசிக்கிறோம். In other words, they are telling God, we are serious about this. இன்னொரு விதத்தில் நாம் சொல்லுவோம் என்றால், தேவனே நாங்கள் இதை கௌரவமாக எடுத்துக்கொண்டு மனம் திரும்புகிறோம் என்பதை குறிப்பிடுகிறார்கள். In verse 9 he is telling, who can tell if God will turn and repent and remove the anger and we perish not? யாருக்கு தெரியும், நாம் அழிந்து போகாதபடிக்கு ஒருவேளை தேவன் மனஸ்தாபப்பட்டு தம்முடைய உக்கிர கோபத்தை விட்டு திரும்பினாலும் திரும்புவார் என்று 9ஆம் வசனத்தில் நாம் காண்கிறோமே. They were not sure, but they were asking God for mercy. அவர்களுக்கே ஒரு நம்பிக்கை இல்லாத நிலைமையில் கர்த்தரிடத்தில் இரக்கம் காண்பிக்கும்படியாக அவர்கள் வேண்டுகிறார்கள். But you and I know better. John 6:37 says, those who come to him, in no wise he will cast them out. கர்த்தரிடத்தில் கிட்டி சேருகிறவர்களை ஒருபோதும் தள்ளிவிடார் என்று யோவான் 6:37 வசனத்தில் நாம் வாசிக்கிறோமே. They were not sure, but you and I are sure that God will never reject those who come to him in repentance. இந்த நினிவேயின் மக்கள் உறுதி இல்லாதவர்களாய் இருந்தார்கள். ஆனால் நானும் நீங்களும் உறுதி கொண்டவர்களாக
கர்த்தரிடத்தில் நாம் வருகிற வேளையில் மனஸ்தாபத்தோடு வரும் பொழுது அவர் ஒருபோதும் நம்மை தள்ளிவிட மாட்டார் என்கிற நிச்சயம் நமக்கு உண்டு. In Isaiah 1:18 we read, "Come, let us come, and even if your sins like scarlet, I will make it as white as snow." எசேயா 1:18 வாருங்கள், உங்களுடைய பாவங்கள் இரத்தாம்பரம் போல சிவப்பாய் இருந்தாலும் அதை பஞ்சை போல வெண்மையாக்குவேன் என்று தேவன் குறிப்பிடுகிறாரே. Matthew 11:28 we read, "Come unto me, all who labor and heavy laden, I will give you rest." மத்தேயு 11:28 வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாவரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று குறிப்பிடுகிறார். It's not that God may give it, but God will give it. கர்த்தர் கொடுத்தாலும் கொடுப்பார் என்ற வசனம் சொல்லுவதில்லை, நிச்சயம் அவர் கொடுக்கக்கூடிய தேவன் என்பதை உறுதிப்படுத்தி இருக்கிற வசனம் தான் அது. In chapter 1, the sailors in the ship were saved. யோனா 1 கப்பலில் இருந்தவர்கள் மாலுமிகள் ரட்சிக்கப்பட்டார்கள் என்று நாம் கண்டோம். Normally the sailor's life is a very sinful life most of the time. சாதாரணமாக இந்த மாலுமிகளுடைய வாழ்க்கை என்று பார்க்கும் பொழுது அது அதிகமாக பாவம் நிறைந்த வாழ்க்கையாக தான் அது காணப்படும். And we read in chapter 3 in Jonah that the wicked people, the most wicked people of that day were the Ninevites, Assyrians. நினிவேயில் உள்ள அசீரியர்கள் தான் யோனாவின் நாட்களிலே அதிக துன்மார்க்கம் உள்ள ஜனங்களாக காணப்பட்டார்கள் என்று 3 நாம் வாசிக்கலாம். And they repented and turned to God. இந்த ஜனங்கள் கர்த்தரிடத்தில் மனம் திரும்பி கர்த்தரிடத்தில் திரும்புகிறார்கள் என்று பார்க்கிறோமே. The last verse says that when God saw their works, verse 10, that they turned from their evil way, God repented of the evil that he had said that he would do unto them, and he did it not. 3 அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவர்களுடைய கிரியைகளை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லி இருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார் என்று வாசிக்கிறோம். The whole city of Nineveh turned to God. நினிவே என்னும் மகாநகரம் முழுவதுமாக கர்த்தரிடத்தில் திரும்புவதை தான் நாம் இங்கே பார்க்கிறோம். Some people say this is the greatest revival. I will not call it greatest revival. It was the greatest repentance. அநேகர் சொல்லுவதுண்டு இது ஒரு மிக பெரிதான எழுப்புதல் என்று. ஆனால் இது மிக பெரிதான எழுப்புதல் அல்ல, மிக பெரிதான ஒரு மனம் திரும்புதல் என்றுதான் நாம் இதிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம். It is the believers who need revival, but the sinners need repentance and faith in the Lord. விசுவாசிகளுக்கு தான் உயிர் மீட்சி அவசியம், ஆனால் பாவிகளுக்கோ உயிர் மீட்சி அல்ல, மனம் திரும்புதல் அவசியமாய் இருக்கிறது. Never in the history of the world such a large crowd of people turned to God. இந்த உலக சரித்திரத்திலே இப்பேற்பட்டதான திரளான ஜனங்கள் ஒன்றாக கர்த்தரிடத்தில் திரும்பினதாக நாம் எங்கும் பார்க்க இயலாது. This was not Jonah's work, it was the work of the Holy Spirit, work of God. இது யோனாவினுடைய கிரியை அல்ல, இது பரிசுத்த ஆவியானவருடைய தேவனுடைய கிரியை என்பதை தான் நாம் உணர வேண்டும். In John 6 we see that unless the Father draws, no one can come. யோவான் 6 பிதாவானவர் ஒருவனை இழுத்துக் கொள்ளாவிட்டால் யாரும் கர்த்தரிடத்தில் வர இயலாது. Those who come to the Lord, he will never reject. யார் கர்த்தரிடத்தில் வருகிறார்களோ அவர்களை யாரும் தள்ளி விடுவதில்லை என்று வாசிக்கிறோம். The Lord Jesus said, if I be lifted up, I will draw all men to me. நான் உயர்த்தப்பட்ட வேளையில் எல்லாவரையும் என்னிடத்தில் இழுத்துக் கொள்வேன் என்று கர்த்தர் குறிப்பிடுகிறாரே. What a marvelous changes happened in the city of Nineveh. நினிவே பட்டணத்தில் ஏற்பட்டதான ஒரு அற்புதமான மாற்றத்தை தான் இந்த 3 நாம் கண்டோமே.
God repented doesn't mean that there was a change in God. Bible says God does not repent. He doesn't change. He's the same yesterday, today, and forever. But the real change happened to the people, the sinners. கர்த்தர் மனஸ்தாபப்பட்டு என்று வாசிக்கிற வேளையில் கர்த்தருக்கு ஏதோ மாற்றம் உண்டானது என்று நாம் நினைக்க கூடாது. அவர் மனிதனை போல மனம் மாறுகிறவர் அல்ல. நேற்றும் இன்றும் என்றும் ஒரே இருக்கிறவராகவே இருக்கிற தேவன் தான் நம்முடைய ஆண்டவர். ஆனால் ஜனங்களுக்கு உண்டாகிற அந்த மனஸ்தாபத்தை குறித்துள்ளதான காரியத்தை தான் கர்த்தர் அங்கே குறிப்பிடுவதை நாம் கவனிக்க வேண்டும். Any soul that repent and come to the Lord, he will never reject. எந்த ஒரு ஆத்துமாவும் மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்பி கர்த்தரிடத்தில் வரும் என்றால் அவர் ஒருபோதும் அவர் தள்ளி விடுவதில்லை. Repentance is not only for sinners, repentance is also for believers. இந்த மனம் திரும்புதல் மனஸ்தாபம் என்று சொல்லும் பொழுது பாவிகளுக்கு மட்டுமல்ல, ஒரு விசுவாசி பாவம் செய்து கர்த்தரை விட்டு விலகிற வேளையிலும் அந்த விசுவாசிக்கும் மனஸ்தாபம் மனம் திரும்புதல் அவசியம் என்பதை உணர வேண்டும். In the letters to the 7 churches in Revelation 2 and 3, out of the 7, the 5 churches were told to repent. வெளிப்படுத்தின விசேஷம் 2-3 அதிகாரங்களிலே கொடுக்கப்பட்டதான சபைக்குள்ள செய்தியிலே நாம் காணும் வேளையில் அந்த 7 சபைக்குள்ள செய்தியிலும் 5 சபைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், மனம் திரும்பு என்ற வார்த்தை வருவதை கவனிக்க வேண்டும். During this time of lockdown, it is a good time for you and I to search our heart, my life, and see where we need to repent. அடைக்கப்பட்டிருக்கும் காலகட்டத்திலே நாம் அனைவரும் வீட்டில் இருக்க வேளையில் நம்முடைய வாழ்க்கையை ஒரு முறை கூட சுய பரிசோதனை செய்து கொண்டு கர்த்தரிடத்தில் நான் எந்த இடத்தில் திரும்ப வர வேண்டும் என்பதை சுய பரிசோதனை செய்து பார்க்க வேண்டிய வேளையாக கர்த்தர் கொடுக்கிறார். I'm going to close this very quickly here. நான் சுருக்கமாக இதை சொல்லி முடிக்கிறேன். What an ending to chapter 3. இந்த 3ஆம் அதிகாரத்தினுடைய முடிவு எப்பேற்பட்டதான அற்புதமான ஒரு முடிவாய் காண்கிறோம். Jonah gave one message, the whole city repented. ஒரு சிறு செய்திதான் மகாநகரம் முழுவதுமாக கர்த்தரிடத்தில் திரும்புவதை நாம் அங்கே கவனிக்கிறோம். Now what Jonah would have done now? இப்பொழுது யோனாவினுடைய மனநிலைமை, யோனா என்ன செய்திருப்பான்? He went back to Jerusalem and told all the Jews, come and rejoice with me. What a great salvation God has brought. That is what we wish Jonah would have done. யோனா எருசலேமுக்கு சென்று எல்லா அந்த யூத ஜனங்களிடத்தில் கூறி, நான் நினிவேக்கு சென்றிருந்தேன், அந்த நினிவேயினுடைய ஜனங்கள் எல்லாரும் மனம் திரும்பினார்கள், கர்த்தரிடத்தில் திரும்பினார்கள் என்று சந்தோஷத்தோடு சொல்லி என் மூலமாக என்னுடன் கூட நீங்களும் சந்தோஷப்படுங்கள் என்று சொல்லி இருக்க வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம் அல்லவா? When one sheep was lost, the shepherd went, and when he found that sheep, he came and said, rejoice with me, the lost sheep is found. ஒரு ஆடு நஷ்டப்பட்ட வேளையில் அந்த ஆடிற்காக தேடி சென்ற ஒரு மேய்ப்பன் தன்னுடைய தோளின் மேல் போட்டுக்கொண்டு வந்து என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள், தொலைந்து போன இந்த ஆட்டை கண்டுபிடித்தேன் என்று சொல்வான் அல்லவா? When the woman lost one coin, when she found it, she came and invited others to rejoice with her. அதே போல 10 நாணயத்தில் ஒரு நாணயம் காணப்படாமல் வேளையிலே அந்த ஸ்திரீயானது அந்த ஒரு நாணயத்தை கண்டுபிடித்த உடனே அருகாமையில் உள்ள எல்லாவரையும் அழைத்து என்னுடனே கூட சந்தோஷப்படுங்கள், காணாமல் போனதை கண்டுபிடித்தேன் என்று அவள் சந்தோஷப்பட்டாள். When one son was gone away, the prodigal son, when he came back, the father said, let us rejoice and celebrate. பிதாவினுடைய ஒரு குமாரன் தொலைந்து போன விதத்திலே அவன் மறுபடியுமாக திரும்ப வந்த வேளையில் காணாமல் போன இவன் கண்டுபிடிக்கப்பட்டான் என்று சொல்லி அந்த பிதாவானவர் எவ்வளவாக கொண்டாடுகிறார் என்பதை நாம் வேதத்திலே வாசிக்கிறோமே. Bible says when one sinner repent and turn to God, there's great joy in heaven.
ஒரு பாவி மனம் திரும்பும் வேளையில் பரலோகத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று வேதம் எவ்வளவு தெளிவாக குறிப்பிடுகிறது. My small ministry, when I see one person coming to the Lord, I come and tell it in the assembly. Please rejoice, please pray for this person. He has come to the Lord. But what is going to happen to Jonah? என்னுடைய சிறு ஊழியத்திலும் ஒரு ஆத்துமா கர்த்தரிடத்தில் மனம் திரும்பும் வேளையிலே சபையிலே வந்து என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள், இப்பேற்பட்டதான ஒரு ஆத்துமாவிற்காக ஜெபியுங்கள். இந்த ஆத்துமாவும் கர்த்தரிடத்திலே மனம் திரும்பி சந்தோஷத்தோடு கூட சத்தியத்தை அறிய வேண்டும் என்று நான் குறிப்பிடும் வேளையில் யோனாவினுடைய சந்தோஷம் எவ்வளவு மிகுதியாக இருக்க வேண்டும். But sadly, that is not what happened to Jonah, and we are going to learn that, Lord willing, in the next message. ஆனால் வருந்தத்தக்க ஒரு விஷயம் என்னவென்றால், யோனா இந்த நிலைமையில் ஒரு சந்தோஷம் அனுபவிக்கவில்லை. அது ஒரு வருந்தத்தக்க விதமாக காணப்பட்டதை குறித்து கர்த்தர் சுத்தமானால் அடுத்த வகுப்பிலே நாம் இதை குறித்து நாம் சிந்திக்கலாம். We wish that the chapter 3, that was the end of chapter 3. We wish that was the end of Jonah's book, but unfortunately it is not. So next time we are going to learn the attitude problem of Jonah. மூன்றாம் அதிகாரத்தினுடைய கடைசி வசனம் படிக்கிற வேளையில் அந்த வசனத்தோடு யோனாவினுடைய சரித்திரம் முடிந்திருக்க வேண்டும் என்று நாம் நினைக்கலாம். நாம் அவ்விதமாக முடிந்திருக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். ஆனால் இன்னும் ஒரு சில காரியங்கள் தொடருவதை குறித்து அங்கே நாம் 4ஆம் அதிகாரத்தில் காண்கிறோம். அதையே நாம் கர்த்தர் சுத்தமானால் சிந்திப்போம். What did we learn from this chapter? Our God is a God of second chance. கர்த்தர் நமக்கு இரண்டாவது ஒரு வாய்ப்பை தரக்கூடிய தேவன் என்பதை நாம் அறிந்தோம். Even in the message of judgment, there is a message of God's grace. நியாய தீர்ப்பினுடைய செய்தி இருந்த வேளையிலும் அதற்குள்ளாகவும் கர்த்தருடைய இரக்கமும் கிருபை இருந்ததை கவனித்தோம். First, we have to be changed before our message become effective. நம்முடைய செய்தியானது, வார்த்தையானது மற்றவர்களுக்கு அது பிரயோஜனமாய் இருக்க வேண்டும் என்றால் கொடுக்கக்கூடிய செய்தியாளர் மாற வேண்டிய நிலைமையில் காணப்படுகிறார். Apostle Peter was not willing to go to the Gentiles. அப்போஸ்தலனாகிய பேதுரு புறஜாதிகளிடத்தில் சென்று பிரசங்கிக்க விருப்பம் இல்லாத நிலைமையில் காணப்பட்டான். So in Acts 10 we read that God changed him, and then he went to Cornelius' house and he said, "Now I know God is not partial." அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரத்திலே கொர்நேலியோவினுடைய வீட்டிற்கு செல்லும்படியாக கூறப்பட்ட வேளையில் அந்த நிலைமையில் ஒரு விரும்பாத நிலைமையில் காணப்பட்ட மனிதன் அங்கு சென்று பிரசங்கித்த மாத்திரத்திலே கர்த்தர் பட்சபாதம் உள்ள தேவன் அல்ல என்பதை நான் இப்போது அறிந்து கொள்கிறேன் என்று அவன் ஒத்துக்கொள்கிறான். Dear brothers and sisters, my life, your life need to be a gospel. Then only our message will work to others. எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையே ஒரு சுவிசேஷமாக மாற வேண்டும். அப்பொழுது மட்டும்தான் அது மற்றவர்களுக்கு பிரயோஜனமாய் அமையும். You pray for me that I will be able to live a life that I preach. நான் பிரசங்கிக்கிற, நான் கொடுக்கிற வாழ்க்கையை வாழக்கூடிய நிலைமையில் நான் காணப்பட வேண்டும் என்று நாம் ஜெபிக்கிறவர்களாய் காணப்படுவோம். May God's name be glorified. கர்த்தருடைய நாமம் மட்டும் மகிமைப்படுவதாக.